மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜமார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் ராஜயோகம், தன்னை உணர்ந்தவன் கடவுளை உணர்ந்தவனாகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னை அல்லது கடவுளை உணர அந்த காலத்தில் பெரும் ரிஷிகள், மகான்கள் இவங்க பின்பற்றிய பழமையான வழிமுறை, அதாவது ஆன்மீக விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த ராஜயோக முறை. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 3 வழிமுறைகளையும் உள்ளடக்கினது தான் ராஜயோக முறை. இது யோகங்களினுடைய அரசனாக சொல்லப்படுறது. இந்த ராஜயோக அமைப்பு ராமாயண காலத்துக்கு வெகு காலத்திற்கு முன்னாடியே இந்தியாவில் புழக்கத்தில் இருந்தது. சூரிய வம்சத்தை சேர்ந்த தசரத மகாராஜாவிற்கு 72 தலைமுறைகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய ரிஷியால் இந்த முறைங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ரிஷிங்கிறவர் ஜைன மதத்தினுடைய தீர்த்தங்காராக சொல்லப்படுற ரிஷப்தேவ் ஜி. மனிதர்களுடைய வாழ்க்கையின் உண்மையான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சுலபமான ஒரு வழியை, அதாவது ஆன்மாவினுடைய விடுதலைக்கான மறுபடியும் பிறவி எடுத்து இந்த கர்ம பூமியில் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு உண்மையான மார்க்கத்தை கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில் அவர் நிறைய நேரத்தை செலவு பண்ணார். அந்த மாதிரி வெகு காலம் சிந்தித்ததுக்கப்புறமா கடைசியில் ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சார். அதை தான் ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி அவர் ஆராய்ச்சி பண்ணினதில் அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல உலகம் உருவாகிறதுக்கான காரணத்தை பற்றி யோசித்தார். அதோட கூட ஆதி மூலம்னு சொல்லக்கூடிய இறுதி பரம்பொருள் மையம், அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த இயக்க சக்தி, அதோட உண்மைகளையும் கண்டுபிடிச்சாரு. அப்போது மையத்துக்கு கீழே இருக்கிற அந்த இயக்க சக்தி, அது படைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி பரிபூரணமான நிலையில், ஒரு அமைதியான நிலையில், எந்த சலனமுமே இல்லாமல் எல்லா செயல்பாடுகளும் இருந்தும் ஒரு செயலற்ற நிலையில் உள்ளடங்கி இருந்தது. படைப்பு உருவாக்கப்படணுங்கிற ஒரு எண்ண சக்தி மட்டுமே அதோடு கலந்திருந்தது. படைப்பு உருவாகக்கூடிய காலம் வரும்போது அந்த சக்திகளில் இருந்த எண்ணத்தினுடைய ஒரு சின்ன அசைவு, சலனம், ஷோப், உபாதான், காரன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சலனம், அது ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் அந்த உள்ளொருங்கி கிடந்த சக்திகள் எல்லாமே பீரிட்டுக்கிட்டு வெளியில் வர ஆரம்பிச்சுது. அதற்கு அப்புறமா தான் படைப்பு உருவாகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஒன்றொன்னா உருவாக ஆரம்பித்து கடைசியாக இந்த சிருஷ்டி பிரபஞ்சம்ங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி தான் மனிதன். அப்போது மனிதனுக்குள்ளேயும் அதே எண்ண சக்தி இருக்குது. அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமான ஒரு அரசன். அந்த எண்ணத்தின் மூலமாக தான் நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், செயல்பாடுகள் இது எல்லாமே உருவாகுது. அப்போது அந்த எண்ணத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன சலனம், அதுதான் மனிதன் தன்னை சுற்றி படைப்புகளை உருவாக்கிக்கிறதுக்கும் காரணமாக இருந்தது. தன்னை சுற்றிய படைப்புகள் அப்படிங்கிறது மனிதன் தன்னுடைய எண்ண சக்தியினுடைய விளைவாக செயல்களாலும் உணர்ச்சியினாலும் ஏற்படுத்திக்கிட்ட சமஸ்காரத்தினுடைய விளைவுகள். அப்போது எண்ணத்தினுடைய சக்திங்கிறது எல்லையற்றது அப்படிங்கிறத அந்த ரிஷி யூகம் பண்ணார். அதே எண்ணத்தினுடைய சக்தியை யூஸ் பண்ணி அதை அடிப்படையாக வச்சு பயிற்சியை, அதாவது ஆன்மீக பயிற்சியை ஆரம்பித்தார். அந்த ஆன்மீக பயிற்சி தான் யோக முறைகளினுடைய அரசனாக சொல்லப்படுற ராஜயோகத்தினுடைய அடிப்படை. எந்த எண்ணத்தினுடைய சக்தி ஒரு மனிதனுக்கு கீழ்நோக்கு மனப்பான்மையை உண்டாக்கித்தோ, அதே எண்ணத்தினுடைய சக்தியை கொண்டு நம்மளால் உயர்ந்த நிலைக்கும் போக முடியும் அப்படிங்கிற தன்னுடைய ஆராய்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு. அப்போது அந்த எண்ணம் தான் வளர்ச்சி அடைஞ்சு முடிவாக தன்னுடைய லட்சியத்திற்கு, அந்த இறுதி லட்சியத்திற்கு, இறுதி பரம்பொருளோட ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போது அந்த எண்ணத்தினுடைய மாற்றம் சரியான திசையை நோக்கி செலுத்துறது, அதுதான் இங்கே முக்கியமான ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ராஜயோகம் அது எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது, அதுக்கு எது அடிப்படை காரணமாக இருந்தது அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்லிவிட்டு, யோகத்தினுடைய தத்துவத்தை பற்றி பலவிதமான விளக்க உரைகள் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் என்ன தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சி முறைகளை சரியான படிக்கு செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களினுடைய வாயிலாக ஒரு உணர்வும் புரிதலும் ஏற்படும் போது மட்டும்தான் அந்த விஷயங்களை பற்றின உண்மையான விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும். நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில்
ஓரொரு நிலைகளுக்கும் நாம் போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அதுதான் நமக்கு உண்மையான ஞானத்தையும் வழங்குது. அப்போது கிட்டத்தட்ட அந்த உச்ச நிலை வரைக்கும் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா விஷயங்களினுடைய ரகசியமும் வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக தத்துவ ஞானிகள் எல்லாருமே ஒரு விஷயங்களை எடுக்கும்போது, அதுலேயும் முக்கியமாக ஆன்மீக விஷயங்களை பற்றி எடுக்கும்போது, அதனுடைய உள்ளார்ந்த அடிப்படையான கருத்துக்களை பயிற்சி பண்ணி உணர்ந்து அகப்பார்வையால் அதை பார்க்காம அறிவின் மூலமாக மட்டுமே அறியறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. புத்தகங்களை படிச்சுட்டும் பல விளக்க உரைகளை கேட்டுட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது எல்லா நேரத்துலேயுமே சரியாக நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சில நேரங்களில் தவறானதாகவும் ஏமாற்றக்கூடியதாகவும் கூட இருக்கலாம். அப்போது அறிவுங்கிறது கண்டிப்பாக தேவை தான். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுத்தறிவை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உள்ளுணர்வால், அதாவது அனுபவத்தின் மூலமாக அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதில் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு, அந்த புரிதல், அதில் எந்த விதமான தவறுகளோ குறைகளோ இருக்கிறதில்ல. அது என்னவோ சுய ரூபத்தில் நமக்கு அப்படியே வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு வெளிப்படக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த உணர்வுகளை நம்மளால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அப்போது பயிற்சி நம்ம செஞ்சு பார்க்குறது, அதுதான் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒன்று. நாம் நினைவுக்கு எட்டாத காலத்தில் இருந்தே உலகம், இந்த பிரபஞ்சம்ங்கிறது இருந்துகிட்ருக்கு. எப்போ இந்த படைப்பு உருவாச்சு அப்படிங்கிற அந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. பலவிதமான சுழற்சிகள், இயக்கங்கள், செயல்பாடுகள், இது எல்லாத்துக்கும் அப்புறமா தான் படைப்புங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதற்கு அப்பால், அதாவது அந்த உயர்ந்த நிலையில் இருந்து தான் எப்போவுமே பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். மையத்தோடு ஒன்று கலந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களால் மட்டும்தான் இதை பற்றின எல்லா உண்மைகளையுமே புரிஞ்சிக்க முடியும், அதை தெரிஞ்சுக்கவும் முடியும். இதை கூட தத்துவ ஞானிகளுக்கு ஒரு குறிப்பாக கொடுக்குறேன். அவங்க விஷயங்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்களை படிக்கிறது மட்டுமே போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இதை ஒரு முக்கிய குறிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. அந்த தத்துவ ஞானிகள்னு சொல்லப்படுறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பயிற்சி முறையை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது எந்த பயிற்சிகளையுமே பண்ணாமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள், இறைவனை பற்றிய வெளிப்பாடுகள், மூல முதலினுடைய சக்திகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. முக்கியமாக மேலை நாட்டு தத்துவ ஞானிகள் கிட்ட இந்த விஷயம் அதிகமாகவே இருக்குது. தத்துவ ஞானியாக இருக்கிறதுனால மட்டுமே, அதாவது ஒரு புத்தகங்களை படிச்சுட்டு எல்லா விஷயங்களையுமே அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இவங்க ஒரு மாசில்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க, உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட முடியாது. பயிற்சிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் அந்த விஷயங்கள் உண்மையான ரூபத்தில் வெளியில் வரும். அங்கே எந்த விதமான களங்கமோ ஒரு தாழ்வான நிலையோ இருக்கவே இருக்காது. பொதுவாக இந்தியாவில் இருந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மகான்கள் அனுபவபூர்வமான வாழ்க்கையை கடைபிடித்து தத்துவங்களை அறியறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. புத்தகங்களில் எழுதப்பட்டபடியோ இல்லைன்னா தத்துவங்களில் சொல்லப்பட்டபடியோ எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த பயிற்சிகளை பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி படைப்பினுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சிகளினுடைய வெளிப்பாடுகள் தான் பல வண்ணங்களில் வெளிவந்த 6 வகையான தத்துவ சித்தாந்தங்கள், அந்த சித்தாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விளக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 6 வகையான தத்துவ சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஆன்மீகத்தில் இது உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது மனிதன் இந்த உலகத்தை பற்றியும் இந்த படைப்பினுடைய ரகசியத்தை பற்றியும் ஆன்மாவை பற்றி கடவுளை பற்றி வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பற்றி இது எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணும்போது வேதங்களை அடிப்படையாக வச்சு பல முனிவர்கள் தங்களுடைய அனுபவத்தால் பல வகையான விளக்கங்களை
கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதாவது பல முனிவர்கள் இதை எல்லாத்த பற்றின உண்மையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவங்க பயிற்சி பண்ணி அனுபவத்தால் சொல்லப்பட்டது தான் இந்த 6 வகையான தத்துவ சித்தாந்தங்கள். அது என்னென்ன அப்படின்னா, இதை வந்துட்டு ஷட் தரிசனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 6 முக்கியமான தத்துவ பாதைகள். இப்போது இந்த 6 தத்துவ சித்தாந்தங்களுமே ஒரே இலக்க நோக்கி தான் போகுது. அதாவது என்ன? மோட்சம், இறையுணர்வு, அந்த இறுதி நிலை. அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அதாவது மனிதன் எல்லாருடைய நோக்கமும் அதுதான். அது என்னென்ன தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நியாய தத்துவம். இதை கொடுத்தவர் அக்ஷபட கௌதமா அப்படிங்கிறவர். இந்த தத்துவத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்தின விஷயம் அப்படிங்கிறது, நியாயம் அப்படிங்கிறது சரியான அறிவு, சரியான சிந்தனை, சரியான ஆதாரம், சரியான தர்க்கம். இதன் மூலமாக உண்மையை கண்டுபிடிக்கிறது. அதாவது உலகத்தினுடைய உண்மையை அறியறது. அறிவால் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. அறிவு தெளிவாக இருந்தால் மாயை விலகும். இந்த உலகத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கங்கிறது தேவைப்படுது, சரியான அறிவுங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 2வது விஷயம், 2வது தத்துவம் வைசேஷிக தத்துவம் அப்படிங்கிறது. இதை வெளிப்படுத்தியவர் கனடா அப்படின்றவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பொருட்களினுடைய இயல்பு பற்றி, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு அணுவால், அதாவது அணுக்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டு, உலகம் நிலையற்றது, இதனுடைய ஆதாரம், இந்த உலகத்தினுடைய ஆதாரம் அப்படிங்கிறது இறைவன். இந்த தத்துவத்தை வெளிப்படுத்துகிறாரு. அடுத்தது 3வது தத்துவமாக சொல்லப்படுறது சாங்கிய தத்துவம். இதை வெளிப்படுத்தியவர் கபிலா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் 2 பொருட்களால் உருவானது. ஒன்று புருஷன்னு சொல்லக்கூடிய ஆத்மா, இன்னொன்று பிரகிருதின்னு சொல்லக்கூடிய இயற்கை அல்லது உடல். இதன் மூலமாக நான் உடல் அல்ல, நான் ஆத்மா. அப்போது ஆன்மாவும் உடலும் வேற வேற. இந்த உண்மையை நாம் தெரிஞ்சுக்கும் போது இந்த உலகத்தினுடைய துன்பத்தில் இருந்து விடுபட முடியும். அப்போது உலக துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு உடலும் ஆன்மாவும் வேற வேற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மாவை பற்றின நிலையான புரிதலை ஏற்படுத்திக்கும் போது உலக பற்றுதல்லேருந்து விடுபட முடியும். இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறாரு. அடுத்தது 4வது தத்துவங்கிறது யோக தத்துவம். இது பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்பட்டது. பதஞ்சலி முனிவர் யோகத்தினுடைய 8 படிகள் கொண்ட, அதாவது அஷ்டாங்க யோகம்ங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. அது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த படிநிலைகளை கடைபிடிக்கிறதின் மூலமாக, பயிற்சிகளை மேற்கொள்கிறதின் மூலமாக நம்மளுடைய மனதை அடக்க முடியும். மனதை அடக்கும்போது ஆன்மாவாகப்பட்டது ஒளிரும் அப்படின்னு சொல்கிறாரு. மனக்கட்டுப்பாடை முக்கியமாக சொல்லப்படுறது. அடுத்தது 5வது தத்துவம் பூர்வ மீமாம்சா தத்துவம் அப்படிங்கிறது. இதை வெளிப்படுத்தியவர் ஜெய்மினி அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத கர்மங்களை, அதாவது யாகத்தின் மூலமாக, பூஜைகள் மூலமாக, தர்ம காரியங்கள் செய்யறதின் மூலமாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும், அதன் மூலமாக உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாரு. வேதங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தர்ம காரியங்களை செய்யறது, இந்த விஷயங்களை வலியுறுத்துறாரு. கடைசியாக 6வது தத்துவங்கிறது வேதாந்த தத்துவம். இதை வெளிப்படுத்தியவர் பதராயணா அப்படிங்கிறவர். இவர் உபனிஷதங்களை அடிப்படையாக வச்சு அதனுடைய சாரத்தை வெளிப்படுத்துகிறாரு. பிரம்மம் அப்படிங்கிறது தான் பரம உண்மை, ஆத்மாங்கிறது பிரம்மமே. இதை சொல்லிட்டு, நான் தனியான ஆள் இல்லை, நான் தனி அல்ல, நான் பரமத்துடன் ஒன்றே. அதாவது ஆத்மன் பிரம்மன் இது ரெண்டுமே ஒன்றுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதை அனுபவத்தால் அந்த உண்மையை அறிஞ்சிக்க முடியும். இந்த விஷயத்தை இவர் வெளிப்படுத்துகிறாரு. இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்லணுன்னா, அறிவு, ஒழுக்கம், தியானம், உணர்வு, இது எல்லாம் சேரும்போது மோட்சம் அடையறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதாவது இந்த உலகத்தினுடைய உண்மையை புரிஞ்சுக்கிறதின் மூலமாக ஆன்மா, கடவுள் இவர்களுடைய தொடர்பை அறியறதின் மூலமாக
வாழ்க்கையினுடைய துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வழியை கண்டுபிடிக்கிறதின் மூலமாக, வேதங்களினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதின் மூலமாக, அனுபவத்தால் உண்மையை தேடுறதின் மூலமாக நம்மளால் மோட்சம்னு சொல்லப்படுற அதை தாண்டி இறை உணர்வு அப்படிங்கிறது சாத்தியப்படும். இந்த கருத்துக்களை இந்தியாவில் வாழ்ந்த அந்த காலத்திய மகான்கள் அனுபவபூர்வமான வாழ்க்கையை மேற்கொண்டு தத்துவங்கள் அப்படிங்கிற முறையில் இதை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே அவங்கவுங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி, அதில் கிடைச்ச அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள். நம்மளுடைய பாபுஜி மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது அபியாசம் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் கிடைக்கிற விஷயங்கள் பற்றின விளக்கங்களை உண்மையாக உணர்ந்து அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். சுருக்கமாக சொன்னால், ஆன்மீக பயணத்தில் நாம் போகும்போது முடிச்சுகள் எல்லாமே தாமாகவே திறக்கப்படும் போது, அனந்தத்தை நோக்கி புத்தகத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஓரொரு முடிச்சுக்களும் குருவினுடைய துணையோடையும் நம்மளுடைய ஒத்துழைப்பு, பயிற்சி இது எல்லாத்தின் மூலமாகவும் தாமாகவே திறக்கப்பட ஆரம்பிக்கும் போது அந்த விஷயங்களை பற்றின புரிதல்கள் நமக்கு கிடைக்கிது. அப்போது நம்மளுடைய கூருணர்வு திறன் மூலமாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி ஒரு கட்டத்திலையாக நாம் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டே போகும்போது கடைசியாக இந்த புத்தகத்தில் மைய மண்டலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் அதை தாண்டி போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சிங்கிறது அதுதான் உண்மையான தெய்வீகத்தினுடைய உணர்தல், அந்த ஐக்கிய நிலை அப்படிங்கிறது. அப்போது அந்த நிலைக்கு, இறுதி நிலைக்கு போய் இறைவனோட இரண்டரை கலந்த நிலையில் இருக்கும்போது மையத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெளிப்படுத்தப்படும் போது, அப்போது நம்மளுடைய பார்வைக்கு வரக்கூடிய எல்லாமே தவறுக்கு இடமில்லாமல் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்பில் மாஸ்டர் 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று மனித மனதினுடைய சக்தி, இன்னொன்று தத்துவம். மனித மனம் பற்றி சொல்லும்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற மனித மனதினுடைய ஆரம்ப நிலைங்கிறது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டது. அதை வச்சு தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் சலனத்தின் மூலமாக தான் இந்த படைப்பு, ஜீவிதம் அப்படிங்கிறது உருவாச்சு. அந்த முதல் சலனமாகப்பட்டது தான் இந்த படைப்பை இயக்கமற்ற நிலையிலிருந்து இயக்கத்துக்கு கொண்டு வந்தது. அதற்கு அப்புறமா தான் சிருஷ்டி, உயிரினங்கள் இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சுது. அப்போது அந்த முதல் சலனம்ங்கிறது தான் ஊக்க சக்தியாக இருந்தது. அதுதான் அடிப்படையான சக்தி. அப்போது அந்த சலனம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கிற அதாவது ஓரொரு ஜீவனுக்குள்ளேயும் பிரதான இயக்க சக்தியாக இருக்குது. அந்த எண்ணெய் சக்தி எல்லாருக்குள்ளேயுமே இயங்கிட்டுருக்கு, மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. அந்த சக்தியை தான் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய மனம், அதனுடைய சக்திங்கிறது ஆரம்ப நிலையை ஒத்து தான் இருக்குது. அதாவது ஆரம்ப நிலையில் இருந்த அந்த சலனத்தை ஒத்து இருக்குது. அந்த ஒரு சின்ன சலனம் கொண்டு எப்படி படைப்பு உருவாச்சோ அதே மாதிரி மனிதன் தன்னுடைய எண்ணத்தின் சக்தியில் உருவாக்கப்பட்ட அந்த சலனத்தின் மூலமாக தான் படைப்புகளையும் தன்னை சுற்றி உருவாக்கிக்கிட்டான். இந்த மாதிரி இந்த 2 செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயமா சொல்லப்பட்டிருக்கிறது தத்துவம். தத்துவம் அப்படிங்கிறது அறிவினுடைய அடிப்படையில் வந்தது கிடையாது, அது உள்ளுணர்வினுடைய அடிப்படையில் வந்தது. மேலை நாட்டு தத்துவவாதிகள் சொல்கிற மாதிரி தத்துவங்கிறது சந்தேகத்திலேருந்து வர்றது கிடையாது, அது ஆச்சரியத்திலேருந்து வர்றது. அப்போது அந்த ஆச்சரியங்கிறது எங்கேருந்து வருது? நாம் பயிற்சி பண்ணி அதை அனுபவிக்கும் போது உள்ளார்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆச்சரிய உணர்வு, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் உண்மையானதாக இருக்கும், நிரந்தரமானதாகவும் இருக்கும். புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் மாறுபாடுகள்ங்கிறது ஏற்படலாம். ஆனால் உணர்ந்து நாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்த மாற்றங்களுமே இருக்கிறதில்ல, அது உண்மையானதாகவும் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க மாஸ்டர், தத்துவங்கிறது ஆச்சரியத்திலேருந்து வருது அப்படின்னு சொல்லி. அப்போது விஷயங்களினுடைய உண்மைத்தன்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயிற்சி வாழ்க்கையை நாம் மேற்கொண்டு எல்லாத்தையுமே அனுபவபூர்வமாக உணர்றது அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த ராஜயோகம்ங்கிற பகுதியை மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. கடைசியாக மாஸ்டர் சொன்ன ஒரு சின்ன கதை. ஒரு அரசருடைய அரசவை கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அது குளிர்காலத்தினுடைய நாள் அப்படிங்கிறதுனால திறந்த வெளியில் அந்த கூட்டங்கிறது நடந்துட்டு இருந்தது. அதாவது சூரிய ஒளிக்கு கீழே
அரசர் உட்கார்ந்திருந்த அந்த அரியணைக்கு முன்னாடி ஒரு மேஜை ஒன்று போடப்பட்டிருந்தது. அந்த மேஜையின் மேலே விலை மதிப்பற்ற ஒரு 2 பொருட்கள் இருந்தது. பண்டிதர்கள், அமைச்சர்கள், திவான்கள் இவங்க எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல. அரசருடைய குடும்ப உறுப்பினர்களும் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அரசவைக்குள்ளே ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் முன்னாடி வச்சிருக்கிற அந்த விலை மதிப்பில்லாத 2 பொருட்கள் அப்படிங்கிறது பல ராஜ்யங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன். இது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறத யாராலையுமே சொல்கிறதுக்கு முடியல. எல்லாருமே இந்த விஷயத்தில் தோல்வியை தான் தழுவுனாங்க. இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒளிரும் தன்மையுடைய பொருட்கள். உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்குது. தோற்றம், நிறம், பளபளக்கக்கூடிய தன்மை, இது எதுலேயுமே எந்த மாற்றமுமே இல்லை. அப்போது இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத இங்கிருந்தாவது யாராவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த அரசவையில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தங்களாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக அந்த அரசவையில் இருந்த ஒரு குருடான ஒரு மனிதர், அவர் வந்துட்டு நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ரெண்டுத்தையுமே தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு அவர் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஒன்று வைரம், பளபளக்கக்கூடிய உண்மையான வைரம். இன்னொன்று அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி துண்டுகள். இதை அவர் சொன்ன உடனே அந்த சபையில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எங்களுக்கு கண்ணு தெரியுது, நாங்கள் தொட்டு பார்க்குறோம், எங்களால் அதை உணர முடியல. ஆனால் கண்ணு தெரியாத இருக்கிற நீங்கள் எப்படி ஒன்று வைரம் இன்னொன்று கண்ணாடிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ நேரமாக சூரிய வெளிச்சத்திற்கு கீழே தான் நாம் எல்லாருமே உட்கார்ந்துருக்கோம். அப்போது இங்கே வெப்பங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வெப்பமாகப்பட்டது 2 பொருட்கள் மேலேயுமே ஒரே மாதிரி தான் விழுந்துட்டுருக்கு. ஆனால் கண்ணாடி மட்டும் சூடாக இருக்குது. வைரத்தினுடைய தன்மைங்கிறது மாற்றப்படலை, அது குளிர்ச்சியாகவே இருக்குது. இதை வச்சு தான் ஒன்று வைரம் இன்னொன்று கண்ணாடி அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒன்று தொடர்ந்து குளிராக இருக்கிறதோ அது உண்மையான வைரம், எது வெப்பமாக இருக்கிறதோ அது கண்ணாடி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்த கதையை மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில் யார் சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுறாங்களோ அவங்க கண்ணாடி மாதிரி. யார் எந்த சூழ்நிலையிலையும் அமைதியான நிலையில் சாந்தமான நிலையில் இருக்காங்களோ அவங்க வைரம் மாதிரி. அவங்க விலை மதிப்பற்ற வைரம் போன்றவர்கள். நம்மளுடைய மனதானது ஒத்திசைவான ஒரு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா, எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லது சந்தோஷம் வந்தாலும், வெளிப்புற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இது எதுவுமே நம்மளை பாதிக்கிறதில்ல. நமக்கு உள்ளே இருந்து கூட எந்த தொந்தரவுமே வர்றதில்லை. அப்போது நம்மளுடைய மனதை இணக்கமான நிலைக்கு, ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வர வேண்டியது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுறது. அப்போது நமக்குள்ளே இருக்கிற கீழ்நிலையான மனப்போக்குகளை ஒழுங்குபடுத்தி சரி செஞ்சு அதை மேல்நிலையை நோக்கி நாம் திருப்பும்போது நமக்குள்ளே இருக்கிற நல்ல தன்மைகள்ங்கிறது வெளிப்படுத்தப்படுது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.